Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல சிபிஎஸ்இ ரெக்ரூட்மெண்ட் 2025 அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல ரெண்டு விதமான டிஃபரெண்ட் ஜாப் ரோலுக்கு கிட்டத்தட்ட 212 வேகன்சி அப்படிங்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த வேகன்சிஸ் வந்து ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு விதமான ரோல்ல வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி இந்த ரெண்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து வெளியா இருக்குது. இதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓவர் வியூவா தான் இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ இந்த நோட்டிபிகேஷன் பத்தி ஓவர் வியூவா வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் ரிசர்வேஷன் அடிப்படையில் எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத உண்மையை வந்து பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் டேட் வந்து நேத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நியூ இயருக்கு முந்தின நாள் டிசம்பர் 31 அன்னைக்கு நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. குரூப் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பி சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. salary வந்து பே லெவல் 6ல நமக்கு வந்து பே பண்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஏஜ் வந்து 30க்குள்ள வந்து இருக்கணும். மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்க இருந்து அதிகபட்சம் 30க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து காமன். நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவினர் சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டி பிரிவினருக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும் ஏஜ் ரிலாக்சேஷன் மட்டும். சரிங்களா? எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 வேகன்ட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு 10 வேகன்சிஸும், ஓபிசி என்சிஎல் அதாவது நான் கிரிமினல் லேயர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 38 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 14 வேகன்ட்டும், யூஆர் கேட்டகரி வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து 59 வேகன்ட்டும், டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 142 வேகன்சிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி லெவல்ல நமக்கு வந்து பே லெவல் வந்து 2ல வந்து salary வந்து பே பண்றாங்க. மேக்ஸிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 27 வயசுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 9 வேகன்ட்டும், எஸ்டி கேட்டகரிக்கு 9 வேகன்ட்டும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 34 வேகன்ட்டும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 13 வேகன்ட்டும், யூஆர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5 வேகன்ட்டும், டோட்டலா வந்து 70 வேகன்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி ஆஃப் த போர்ட்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே கீழ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதுல ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க நாளையில அப்டேட் அதாவது வந்து ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளவு டைம் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 29 நாள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க, ஆஃப்லைன் வந்து கிடையாது. சரிங்களா? அப்படி நம்ம கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதிகபட்சம் வந்து 30 27 அப்படிங்கிற கான்செப்ட்ல எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓபிசி என்சிஎல் அதாவது நான் கிரிமினல் லேயர் சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடி அன்ரிசர்வ்ல இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் உமன் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடில வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க இன்க்ளூடிங் உமனுக்கு வந்து 13 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி இன்க்ளூடிங் உமன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோ ஏஜ் பார் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. ஓப்பன் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 10th கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிச்சு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 12th வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து ஒண்ணு நீங்க வந்து சென்ட்ரல் அப்படினா ஸ்டேட் போர்ட்ல நீங்க வந்து வேலிடான மார்க் ஷீட் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி நேம் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ரூல் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்ங்கற பொறுத்த வரைக்கும் சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிறது வந்து குரூப் பி வந்து பே பண்றாங்க. அதிகபட்சம் வந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலர் டிகிரிஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நீங்க வந்து படிச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க டிகிரிஸ் வந்து படிச்சது மட்டும் இல்லாம ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சுவிட்ச் ஆஸ் விண்டோஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து டிகிரி படிச்சு முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றக்கூடிய நாலேஜ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் ஹேண்டலிங் ஆஃப் லார்ஜ் டேட்டா பேஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸல் இந்த மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது வந்து OMR பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து மெயின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு வந்து சிலபஸ் எவ்வளவு क्वेश्चंस வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழ வந்து டெப்தா வந்து கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா +2 வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க +2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னைஸ்டு போர்டுல வந்து ஒன்னு சென்ட்ரல் அப்படினா ஸ்டேட் போர்டுல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து அது ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரெகக்னைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து டைபிஸ்ட் தான். அப்படிங்கறதுனால டைப்பிங் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கறத பார்க்கும்போது 1 மினிட்டுக்கு நீங்க வந்து 35 WPSP ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் வந்து ரைட் பண்ண அதாவது டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஒன்னு இங்கிலீஷ் அப்படினா ஹிந்தி ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஸ்பீட் அப்ல நீங்க டைப் பண்ணணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய உங்களுக்கு பேஸ்ட் பிரிலிம்ஸ் ஸ்கிரீன் டெஸ்ட் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் டெஸ்ட் அப்படிங்கறது வந்து வச்சிருக்காங்க. இது ரெண்டையும் மட்டும் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க போதும் டைரக்டா நீங்க வந்து உள்ள வந்து போயிடலாம். எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். யூஆர் அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 800 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் போஸ்டிங்க்கு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு வந்து 2 போஸ்டிங் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. எல்லாருமே வந்து ஃப்ரீ தான். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரிண்டென்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வந்து இருக்கும். இது வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து ஒரு 90 மார்க் அப்படிங்கறது வந்து கேட்பாங்க. பார்ட் 2ல வந்து ஜெனரல் மென்டல் அபிலிட்டி, அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலிட்டிக்கல் அபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுமே வந்து 90 மார்க்கு வந்து இருக்கும். அதே மாதிரி பார்ட் பில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நம்பர் அபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து 90 மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்ட் 4, பார்ட் 5 சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 150 கொஸ்டின்ஸ்ல டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 450 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா OMR பேஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து நடக்கும். அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க ரைட் பண்ணிருக்கீங்க அந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கறது வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நீங்க எல்லாமே படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து வரும்போது நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா டோட்டலா வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. மார்க் வந்து பொறுத்த வரைக்கும் 300 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஒரு 2 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற OMR பேஸ் பண்ணி நடக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1லயும், பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆபரேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதா நீங்க வந்து படிச்சு வந்து பாத்துக்கலாம். நீங்க +2 அப்படின்னா டிகிரி படிச்சவங்க தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாட்டிலே எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க.